கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்ன வசனம் தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதை எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஜெபத்திலேயே கழித்த ஒரு தேவ மனிதர். நீங்கள் பவுலுடைய நிருபத்தை பார்த்தாலும் சரி, பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, அதிகமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் ஜெபம். ஆண்டவர் முதல்ல அவரை சந்திக்கிறார். அனனியா தீர்க்கதரிசிக்கிட்ட இந்த பவுலை ஆண்டவர் இன்ட்ரோ கொடுக்குறார். அவங்க இருக்கிறான்ப்பா, அப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, இப்படி நான் பார்த்துருக்கிறேன், வச்சிருக்கிறேன். கொடுக்குற இன்ட்ரோ எப்படி இருக்குது தெரியுமா? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஒரு அழகான ஒரு அறிமுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்ல. அப்போ அந்த வாழ்க்கை ஃபுல்லாக ஜெபத்திலேயே அதிக நேரத்தை செலவிட்ட ஒரு தேவ மனிதன் எழுதக்கூடிய ஒரு வார்த்தை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா என்னங்க? இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு நம்ம நிறைய அர்த்தங்கள் உண்டு, நிறைய காரியத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எதை மையப்படுத்தி பவுல் இதை எழுதி வைத்திருக்கிறார்? இப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா 24 மணி நேரமும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அப்படி இல்லை, நான் ட்ராவலிங் பண்ணும் பொழுது, வீட்டில் ஒரு சமையல் பண்ணும் பொழுது, ஒரு வேலை செய்யும் பொழுது அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே செய்யணுமா? என்ன அர்த்தத்தை இந்த இடத்துல பவுல் கொண்டு வருகிறார்? நான் இதை உங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி நான் புரிய வைக்கிறேன், கவனிங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறோன்னு வைங்களேன், எவ்வளவு நேரம் அதிகமாக நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிட முடியும்? ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு திருப்தி அடைஞ்ச உடனே போதும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. 24 மணி நேரமும் உங்களால் சாப்பிட முடியுமா அப்படின்னா இல்லை. சரி, சாப்பாடை விட்டுருங்க, தண்ணியை எடுத்துக்கிறங்க. 24 மணி நேரமும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்போது நீங்களும் நானும் 24 மணி நேரமும் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அது என்ன தெரியுமா? மூச்சு. ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து பாருங்கள். ஒரு மணி 9 ஆகிட்டு, ஒரு 9:30 வரைக்கும் இந்த மூச்சுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு 9:30க்கு திருப்பி ஆரம்பிப்போம், சொல்ல முடியாது. 24 மணி நேரமும் நம்முடைய சரீரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒன்று என்னுடைய சுவாசம், மூச்சு. இப்போ பவுல் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா எங்கே கொண்டு வர்றாரு தெரியுமா? என் மூச்சு தான் ஜெபம் அப்படின்னு கொண்டு வருகிறார். ஒரு தேவ பிள்ளை நல்லா கவனிக்கணும். என்னைக்கு என்னுடைய மூச்சு நிறுத்தப்படுகிறதோ அன்னைக்கு என் உயிர் போயிட்டுன்னு அர்த்தம். என்னைக்கு ஜெபம் நிறுத்தப்படுகிறதோ அன்னைக்கு நான் மரித்து போய்விட்டேன் என்று அர்த்தம். அந்த ஜெபத்தை சுவாசத்தோட, மூச்சோட பவுல் ஒப்பிட்டு பேசுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்லாம் என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெபம் மூச்சாக இருக்கணும், ஜெபம் சுவாசமாக இருக்கணும். ஜெபிக்கிறத நிறுத்தினா என் வாழ்க்கை சரி இருக்காது என்பதை அந்த தேவ பிள்ளை உணர்ந்து கொள்ளணும். அதனால் இன்றைக்கி இந்த காலை வேளையில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அப்பாவோட கூட நேரத்தை செலவழித்து எவ்வளவு நாள் இருக்குங்க? தயவு செய்து என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எனக்கு அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, இன்றைக்கி ஆண்டவர் உன் கூட பேசி கொண்டு இருக்கிறா. ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு நேராக நீ திரும்பி ஓடிவா. மறுபடியும் அதிகாலையில் எழும்பு, மறுபடியும் முழங்கால் படியிடு, மறுபடியும் ஆண்டவரோடு கூட பேசு. அந்த ஜெபத்தை விட்டுறாத, தேவனோடு கூட இருக்கிற உறவை விட்டுறாத. ஆண்டவரோடு இருக்கிற உறவு உனக்கு துண்டிக்கப்பட்டால் அதற்கு மரணம் என்று பெயர். இன்னைக்கு இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்கிற இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.